get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 2 அத்தியாயம் 37. மாவியா தோமலா. சூசினை அழிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று தீர்மானித்து அதற்காக தனது வில்லில் கணையொன்றை பூட்டி சூசினின் மார்புக்கு குறிவைத்துவிட்ட விஜயன் அந்த கணையை ஏவினான் இல்லை. பாய்கள் தீப்பிடித்து கப்பல் அழியும் நிலைக்கு வந்தும் கூட போரை நிறுத்தவோ சரணடையவோ இஷ்டமில்லாமல் போரை தொடர்ந்து நடத்திய சூசின் போன்ற மகாவீரனை அழிக்க மனமில்லாமல் வில்லிலிருந்த வாளியை கீழே உதிர்த்துவிட்டு தனது கப்பலை நோக்கி வீசப்பட்ட சீனத்து வானவெடி குழாய்களிலிருந்து கப்பலை காப்பாற்ற கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு திட்டத்தையும் வகுத்து கொண்ட விஜயன் சுக்கானை பிடித்திருந்த தர்மரை நோக்கி ஏதோ கையால் சைகை காட்டினான். சூசினின் மாலுமிகள் 10 பேர் வான குழாய்களுடன் தளத்தில் தோன்றிய போதே சிற்பி சொன்ன கடைசி அஸ்திரம் அவையாகத்தான் இருக்கும் என்பதை உடனடியாக ஊகித்து கொண்ட விஜயன் அவற்றிலிருந்து தப்ப வேண்டுமானால் சூசின் கப்பலை அரைவாசி திருப்புவதை தவிர வேறு வழியில்லை என்பதை புரிந்து கொண்டான். அதன் விளைவாக முதலில் சூசினை அழித்துவிட செய்த முயற்சியை கைவிட்டு தர்மரை நோக்கி சைகை செய்யவே ஆகாயத்தை நோக்கி வீசப்பட்ட வானக்குழாய்கள் பல தீநாக்குகளுடன் தனது கப்பலை நோக்கி இறங்க முற்பட்ட சமயத்தில் தர்மர் சுக்கானை சரேல் சரேல் என்று இருமுறை திருப்பியதாலும் அடித்தள மாலுமிகள் துடுப்புகளை வேகமாக தொடர்ந்து துழாவியதாலும் கலிங்க கப்பல் இருமுறை சீனத்து கப்பலை இடித்து திருப்பிவிட்டதால் வானக்குழாய்களை சீனத்து கப்பல் சரிபாதியும் கலிங்க கப்பல் சரிபாதியும் ஏற்றுக்கொள்ளும் நிலைமை ஏற்பட்டது. இப்படி ஒன்றுக்கொன்று இருமுறை இடித்து திரும்பிவிட்ட கப்பல்களின் தளங்களை நோக்கி சீறி வந்த குழாய்கள் இரு கப்பல்களிலுமே விழுந்ததால் போரிடும் வேலையை தவிர வெடிக்குழாய்கள் விளைவிக்கக்கூடிய நாசத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் வேலையும் ஏற்படவே இரு கப்பலின் மாலுமிகளும் திடீரென தற்காப்பு அலுவல்களில் இறங்கினார்கள். கப்பல்களின் இருப்பு நிலையை விஜயன் திடீரென மாற்றிவிட்டதால் சில வெடிகள் குறி தப்பி கடலில் விழுந்தன. மற்றவை இரு கப்பல்களிலும் விழுந்தன. அப்படி விழுந்த வானக்குழாய்கள் திடீரென பெரும் ஜுவாலையை கிளப்பும் முன்பாகவே மூர் சமத்தும் பிக்குவும் மற்ற துறவிகளையும் மாலுமிகளையும் ஏவியதால் பாய்களுக்கு அருகில் விழுந்த குழாய்கள் அந்த இடங்களிலிருந்து அகற்றப்பட்டன. தீக்கோ மற்ற ஆபத்துகளுக்கோ அஞ்சாத அர்த்தரும் காமரும் 2 வெடிகள் அக்னி ஜுவாலையை கக்கி கொண்டிருந்த சமயத்தில் அவை வெடிக்கும் முன்பே சீன கப்பலை நோக்கி தூக்கி எறிந்தார்கள். மற்ற மாலுமிகள் அவை வெடித்தாலும் நாசம் ஏற்படாதபடி இரும்பு சங்கிலிகள் இருந்த மூளைக்கு நகர்த்தினார்கள். இத்தனையிலும் தப்பிய 2 வெடிகள் பலமாக வெடித்து இரு மாலுமிகளை தூக்கி கடலில் எரிந்ததோடு பக்க பலகைகளையும் 2 இடங்களில் மூலியாக்கின. ஆகவே கலிங்க கப்பலில் ஓரளவு சேதம் ஏற்படவே செய்தது. சீனத்து கப்பலின் சேதம் அதிகமாய் இருந்தது. திடீரென தனது கப்பலில் இடிக்கப்பட்டு திருப்பப்பட்டதால் தன் கப்பலின் மீது விழுந்த குழாய்களை சமாளிக்க சீனத்து வீரர்களை ஏவிய சூசின் சீனத்து மொழியில் ஏதேதோ சொன்னான். அந்த சொற்கள் பெரும் மந்திரமாய் இருந்ததாலோ என்னவோ சீன வீரர்கள் கப்பல் தளத்தில் மூளைக்கு மூளை பறந்தார்கள். நேராக கீழே வந்து கொண்டிருந்த சீன குழாய்களை தங்கள் தலைகளாலேயே முட்டி கடலில் தள்ளினார்கள். இன்னும் சிலவற்றை கப்பலை தொடும் சமயம் பார்த்து தமது கட்டாரிகளால் தடுத்து கடலை நோக்கி செலுத்தினார்கள். இன்னும் ஓரிரண்டை கலிங்க கப்பலில் விழும்படியும் சாடினார்கள். வானக்குழாய்களின் நெருப்பும் ஏற்கனவே பாய்களில் சாரியார் கும்பல் வைத்த தீயுமாக தொடர்ந்து பல இடங்களில் சீனத்து கப்பல் தீப்பிடித்து கொண்டது. சில வெடிகள் சீனத்து கப்பலை தங்கள் கப்பல் என்று அதன் தளத்திலும் பக்கவாட்டிலும் தாக்கி பெரிதாக வெடித்ததால் கப்பல் பல இடங்களில் தீப்பிடித்து கொண்டது. அந்த தீச்சுடர்களுக்கு நடுவே முகத்தை கூட சுளிக்காமல் சூசின் நின்று கொண்டு தனது மாலுமிகளை பலவித பணிகளுக்கு ஏவிக்கொண்டிருந்தான். மாலுமிகள் கப்பலின் தீயை அணைப்பதில் முனைந்த சமயத்தில் சூசின் பெரிதாக கூச்சல் போட்டான். அந்த இருளில் கடலே நடுங்கும்படியாக. அடுத்த கணம் அவன் மாலுமிகள் பலர் அடித்தளத்திலிருந்து தளத்துக்கு ஓடி வந்தார்கள். அவர்களுக்கு சூசின் சைகை ஏதோ காட்டிக் கொண்டிருந்ததையொட்டி சீன மாலுமிகள் உருவிய வாட்களுடனும் கட்டாரிகளுடனும் கலிங்க கப்பலின் மீது தாவினார்கள். அந்த தாக்குதலுக்கு சித்தமாயிருந்த விஜயனின் மாலுமிகளும் வாட்களை உருவிக்கொண்டும் வேல்களை தூக்கி பிடித்தும் சீனர்களை வரவேற்றார்கள். சீனர்கள் மிகுந்த திறமையுடன் போரிட்டார்கள். ஏற்கனவே விஜயன் இட்ட உத்தரவுப்படி சீனத்து கப்பலில் தாவியிருந்த கலிங்க கப்பல் மாலுமிகள் அங்கு போரிட்டதாலும் 2 கப்பல்களும் இணைந்து நின்றதாலும் 2 கப்பல் தளங்களும் ஒரே தளமாக தெரிந்ததால் கடற்போரும் நிலப்போரை போலவே காட்சியளித்தது. மூர் சமத் தனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை முழுதும் பயன்படுத்தி கொண்டான். முதலில் உதயினால் கடலுக்கு அனுப்பிய சீனர்களை தவிர மற்ற சீனர்களை தனது பெரிய வாளால் தாக்கினான். 2 சீன தலைகள் உருண்டன. தளத்தில் இன்னும் சிலர் சீனர் கழுத்திலும் மாறிலும் வாள் பாய்ந்ததால் அலறி விழுந்தார்கள். பிக்கு மற்றவர்களுக்கு உத்தரவிட்டதை தவிர தாமும் வாளேந்தி வெகு லாவகமாக போரிட்டார். அர்த்தர் காமர் இருவரும் கையிலேந்திய வேல்களால் நாசம் விளைவித்தார்கள். மோக்ஷர் மட்டும் ஆயுதம் ஏதும் ஏந்தவில்லை.
கடைசியாக தளத்தில் குதித்த சீன மாலுமியின் கழுத்தை பிடித்து அவனை வானக்குழாய் வெடித்ததால் மூலியாயிருந்த வழியின் மூலம் கடல் நீரோட்டத்துக்கு அனுப்பி வைத்தார். 2 கப்பல்களிலும் போர்வெறி கூச்சலும் காயமடைந்தவர்கள் ஒளியும் அந்த இரவை பயங்கரமாக அடித்தன. 2 கப்பல்களில் ஒன்று நாசமாக வேண்டும் என்ற ரீதியில் நடந்த போரில் சூசின் திடீரென ஏதோ ஒலி எழுப்பினான். அதே சமயத்தில் வேறொரு ஒலியும் எழுந்தது கரை பக்கத்திலிருந்து. மறுபடியும் கரையில் தோன்றிய சாரியார் கும்பல் மாவியா தோமலா, மாவியா தோமலா என்று மீண்டும் மீண்டும் பெருத்த கூச்சலிட்டு கைகளில் பந்தங்களுடன் படகுகளில் 2 கப்பல்களையும் நோக்கி வரத் தொடங்கியது. முதல் படகில் சாரியின் சகோதரி பெரிய பந்தத்தை ஏந்தி தலையை விரித்து நின்றிருந்தாள். இம்முறை அவளே சாரியார் கும்பலை ஏவினாள் சூசினை நோக்கி. சுமார் 200 படகுகளுக்கு மேல் 2 கப்பல்களையும் நோக்கி வந்து கொண்டிருந்தன. அதை கண்டதும் சூசின் ஏதோ சைகை செய்ய போர் நின்றது. தனது கப்பலிலிருந்து கலிங்க கப்பலுக்கு வந்த சூசின், விஜயபாகு, எனது கப்பல் உங்களிடம் சரணடைகிறது. எங்களை அந்த கும்பலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கூறி தலைவணங்கினான். தனக்கு முன்னால் தலைவணங்கி நின்ற சூசினை கவனித்த விஜயபாகு உள்ளூர வியப்படைந்தான். சூசினின் உடல் மீது அம்பு தைத்த காயங்களும் இருந்தன. வானக்குழாய் விளைவித்த தீப்புண்களும் இருந்தன. அவன் வலது கன்னத்தில் இருந்த பெரிய தீப்புண் சதையை பெரிதும் தின்றிருந்தது. இத்தனை காயங்களுடன் தனது முன்பு தலைவணங்கி நின்ற சூசினை நோக்கிய விஜயன் கேட்டான், உன்னை போன்ற மகாவீரன் சரணடைவது சரியல்லவே என்று. சாதாரண காரியங்களில் வீரத்தை மட்டும் பணயம் வைக்கும் போர்களில் சரி அல்லதான். ஆனால் மனித பலத்துக்கு சம்பந்தமில்லாத விபரீத நிலை ஏற்படும் போது சரணடைவது தவறல்ல என்ற சூசின், விஜயபாகு, அதோ பாருங்கள், அந்த சாரியார் கும்பல் எங்களை பயங்கரமான முறையில் சித்திரவதை செய்யும். அவர்களுக்கு தலைமை தாங்கி உழுகா வருகிறாள். என்னை மணக்க அல்ல, என் மீது பழி தீர்த்து கொள்ள வருகிறாள். அடுத்த படகில் சாரி வருகிறான். இம்முறை அவனுக்கு இணங்காத யாரும் தப்ப முடியாது. சீக்கிரம் இந்த கப்பலை தற்காப்புக்கு சித்தம் செய்யுங்கள் என்றான். அவன் சொல்வதற்கும் அந்தமான் கும்பல் மாவியா தோமலா என்று கூச்சலிடுவதற்கும் நேரம் சரியாயிருந்தது. விஜயன் சூசினை பார்த்து கேட்டான், யாரது மாவியா தோமலா என்று. அந்தமானின் ஆதி தலைவன். அவனிடமிருந்து மற்ற அந்தமான் ஆதிவாசிகள் தோன்றினார்கள். அந்தமானை இத்தனை பிரிவுகளாக பிரித்தவன் அவன்தான். முதல் ஆதிவாசிகளின் பாவ செயல்களை சகிக்காமல் அவர்களில் பலரை கடலில் மூழ்க செய்து அந்தமான் நிலப்பரப்பையும் இப்பொழுது இருப்பது போல் பல தீவுகளாக பிரித்தான். அவன் பெயரை அநீதியை அழிக்கும் போர்களில் உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த கூச்சல் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் வெறி உச்சத்துக்கு போகும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்ற சூசின் உடல் லேசாக நடுங்கியது. இந்த விசித்திர கதையை கேட்ட விஜயன் அந்தமான் வாசிகள் தனக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க மாட்டார்கள் என்று எண்ணினாலும் எதற்கும் கப்பல்களின் தளங்களை சீர் செய்ய உத்தரவிட்டான். துறவிகளையே பாதுகாப்புக்கும் நியமித்தான். மாலுமிகள் சுத்திகரிப்பு வேலையில் மும்முரமாக ஈடுபட்டார்கள். படகுகள் அணுகி கொண்டிருந்தன. சற்று தூரத்தில் அவை வந்தபோது கலிங்க கப்பலின் தளத்தில் நின்ற சூசினை கண்டுவிட்ட உழுகா, மாவியா தோமலா என்று சூசினை நோக்கி பந்தத்தையும் நீட்டினாள். அடுத்து மாவியா தோமலா கூச்சல் பெரிதாக ஒலித்தது கடற்பகுதியில். சூசின் நடுங்கினான். தன்னை இனிமேல் காப்பாற்ற விஜயனால் கூட முடியாதென்ற எண்ணத்தால் இடிந்து நின்று விட்டான் தளத்தில். அவன் நிலையை கண்டு பரிதாபப்பட்டான் விஜயபாகு. ஆனால் பிக்கு பரிதாபப்படவில்லை. சூசின், இந்த தீ நீயே உன் தலையில் வைத்துக் கொண்டது. தன்வினை தன்னை சுடும் என்ற மூதுரைப்படி இப்பொழுது மாவியா தோமலா மூலம் அந்த அக்னி உன்னை நோக்கி வருகிறது என்றார் வெறுப்புடன். படகுகள் விரைந்து வந்து கொண்டிருந்தன. சூசின், நீங்கள் கீழே செல்லுங்கள் என்றான் விஜயன். அந்தமான் கும்பலை சந்திக்கவும் சித்தமானான்.